அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது. காய்கறி, மளிகை, இனிப்பகங்கள், பழக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் என 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான கடைகள் அமைத்துள்ளனர். வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர். மார்க்கெட்டிற்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதி அடைந்து வந்த நிலையில் மார்க்கெட் வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர், இளநிலை பொறியாளர், வருவாய் ஆய்வாளர்கள், அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.